இல்லை, அவர் வந்து நடைமுறையில் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் அவர் சில விஷயங்களை வந்து ஒரு மிடிலாக சொல்லியிருக்காரு. இதை பார்த்தாவது இனிமேல் எல்லாரும் உணர்ந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக இல்லாமல் ஒரு உண்மையாக இருக்கணும். துருவ் விக்ரம் அவர் அந்த கபடி வீரரா எப்படி அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரியலிஸ்டிக்கா எப்படி வந்திருக்கு? ரியாலிஸ்டிக்காக அப்படின்னு பார்த்தா என்றைக்குமே ரியல் ஹீரோ தான். பட் அவரும் ரியல் ஹீரோ ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆயிடுவார்னு நான் நம்புகிறேன். ரியல் ஹீரோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு. ரியல் ஹீரோவாக கணேசன் இருந்தார். அந்த கணேசனோட இதை வந்து அப்படியே இவர் பிரதிபலித்தார். பட் வெறும் பிரதிபலிப்பாக இல்லாமல் அவரும் இந்த ஃபீல்டில், இந்த சினிமா ஃபீல்டில் ஒரு ரியல் ஹீரோவாக மேலே வரணும்னு நான் வாழ்த்துறேன். ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி. அதாவது வந்து அமீர் அவரோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு? மாரி செல்வராஜுக்கு உண்டான அந்த கிராமத்தை காட்டுற விதங்கள்லாம் எப்படி? இல்லை, நல்லா இருந்துச்சு. ஒரு 2 இண்டிவிஜுவலோட போராட்டம் வந்து ஒரு 2 சமுதாயத்துக்குரிய போராட்டமாக கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அது பெரிய தப்பு. அதை 2 பேருமே மனசளவில் உணர்ந்திருக்காங்க. ஆனால் தன்னோட சேஃப்டிக்காக அதை செய்கிறாங்க. இது நான் சொல்கிறது கூட சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம். அவங்கவுங்க சேஃப்டி அவங்கவுங்க பார்க்குறப்ப மக்களும் அவங்கவுங்க சேஃப்டியை பார்த்து வாழணுன்றது தான் என்னோடய தாட்டு. நல்லா இருக்கணும் எல்லோரும்.